இதனிடையே அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான ஆதரவு பாதுகாப்பு அமைச்சு போலீசாரிடமிருந்து கிடைக்கப்பெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உளவுத்துறை தகவல்களுக்கு அமைய செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடிக்கு தீர்வாக கைதிகளை வீட்டுக்காவலில் வைப்பது தொடர்பான ஆரம்ப விதிகளையும் ஒழுங்கு விதிகளையும் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய மகர சிறைச்சாலை கைதிகள் அங்குள்ள நிர்வாகத்துடனேயே மோதிக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இது நீர்கொழும்பில் ஏற்பட்ட சம்பவத்தை விட வேறுபட்டது. நீர்கொழும்பில் கைதிகளுக்கிடையே அல்லவா மோதல் ஏற்பட்டது. இங்கு தற்போதைய தகவல்களுக்கு அமைய சிறைச்சாலை நிர்வாகத்துடனேயே மோதல்களை உருவாக்கி கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக பாரிய போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம். இந்த போராட்டத்தினால் இப்போது சிறைச்சாலைகளுக்குள் செல்லும் போதைப் பொருளின் அளவு குறைந்துள்ளது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நெரிசல், நான் நினைக்கின்றேன் 1.5-2 ஆண்டுகளாக அல்ல, எங்கள் அரசாங்கம் வருவதற்கு முன்பிருந்தே நெரிசல் இருந்தது. நெரிசல் மாத்திரம் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதற்கு காரணமில்லை. ஆனால் நெரிசலை குறைப்பதும் அத்தியாவசியமான காரணியாக மாறியுள்ளது. அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். தற்போதுள்ள விளக்கமறியல் சிறைச்சாலைகளிலும் ஏனைய சிறைச்சாலைகளிலும் உள்ள பௌதீக இடைவெளியை அதிகரிக்க வேண்டும். மாதாந்தம் 7500 தொடக்கம் 9000 வரை ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ரசாயன அறிக்கைகள் தாமதமடைவதால் நபர்கள் பிணை எடுப்பதில் தடை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இப்போது ரசாயன பகுப்பாய்வு நிலையத்திற்கு புதிய ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தி, அதேபோன்று போதைப் பொருள் தொடர்பில் புதிய இயந்திரங்களையும் பெற்று அதனை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் விசேடமாக ஜனாதிபதி தலையிட்டுள்ளார். இப்போது நாங்கள் மாதாந்தம் 7500 தொடக்கம் 9000 வரை ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முயற்சித்து வருகின்றோம். அதற்காக அவர்கள் இரவு நேர பணி முறைமையை கூட நாங்கள் கலந்துரையாடி செயற்படுத்தி வருகின்றோம். அங்கே அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.